ஹாய் செல்லோ, என்னப்பா சாம்சங் வெறியர்களா சும்மாவே எப்படா அவன் போன் லான்ச் பண்ணுவான்னு இருப்பீங்க. அதுல பட்ஜெட் போனா M56 வேற பண்ணி வச்சிருக்கான். 50 பேருமே வாங்கணும்னு நினைச்சிருப்பீங்க. ஏகப்பட்ட பேர் இதுக்கு ரிவ்யூ போட்டு முடிச்சுட்டாங்க. பட் நம்ம லேட்டா இருந்தாலும் இப்போ நீங்க இந்த போனை வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இது ஒர்த்தா இல்லையான்னு தான் சொல்ல வந்திருக்கேன். வாங்க வாங்க உட்காருங்க, வந்த காலில் நிக்காதீங்க. சும்மா இந்த ஸ்பெக் இருக்கு அந்த ஸ்பெக் இருக்குன்னு சொல்றதுக்காக வரல, ஓகேவா? ஆனா இத பத்தி நான் சொல்றதுக்கு முன்னாடி 50 வீடியோலையும் பார்த்துட்டேன். இந்த செக்மெண்ட் இப்படி ஒரு ப்ராசஸரா, இந்த செக்மெண்ட்டுக்கு இப்படி ஒரு கேமராவா? செக்மெண்ட்னா என்ன? அது பிரைஸ் ரேஞ்சை வச்சுதான். லோ பட்ஜெட்னா அண்டர் 10K குள்ள, 10Kல இருந்து 20Kனா பட்ஜெட் மொபைல், 25K to 35K குள்ளனா மிட் ரேஞ்ச் மொபைல், 50,000 ரூபாயை தாண்டிடுச்சுனாலே அது ஃபிளாக்ஷிப் இல்ல பிரீமியம் மொபைல்னு சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இவருக்கு பேரு M-series இல்ல, இவருக்கு பேரு மான்ஸ்டராமா. இது அவரே வேற சொல்லிக்கிறாரு. அப்ப இவரை மான்ஸ்டரா இல்ல யாருன்னு சொல்லிட்டு பாத்துருவோமா? சோ ஃபர்ஸ்ட் டிசைன். உண்மையிலே சொல்றேன், இதுக்கு முன்னாடி சாம்சங் இப்படி ஒரு டிசைன் கொடுத்ததே இல்லை. இது எல்லாருமே சொல்லிட்டாங்க, பாராட்டக்கூடிய விஷயம் தான். ஆனா OnePlus இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கானே, என்ன அவன் நட்ட நடுவில் கொடுத்து வச்சிருந்தான், இவன் எங்க மாட்டிப்போமோன்னு தெளிவா சைடா கொடுத்துருக்காப்ல. அவ்வளவுதான் டிசைனு. இது ஒன்றும் புது விதமான இன்னோவேஷன்லாம் இல்லை, ஓகேவா? 2 டிஸ்பிளே, அதாவது உண்மையிலே இது டீசெண்டா தான் கொடுத்துருக்கான். அதே மாதிரி பிரைட்னஸும் சரி, இன்டோரு அவுட்டோரு ரெண்டுமே ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்கு. இந்த விஷயம் நல்ல விஷயம் நம்ம நினைப்போம். பட் இருந்தாலும் அப்படியே யோசிக்கும் போது ஒரு பெரிய டிராபேக் ஒன்று இருக்கு. 12,000 ரூபாய் 15,000 ரூபாய் மொபைல்லையே ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுக்குறான், JBL கொடுத்துட்டு இருக்கான். ஆனா இவரு சிங்கிள் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காரு. இது ரொம்ப பெஸ்டான விஷயம். ஆனாலும் அந்த சவுண்டை நம்ம ஜாஸ்தி பண்ணி வச்சு கேட்டா சவுண்ட் ஜாஸ்தியா இருக்கு, 30 dB குறைக்கிறீங்களா? இதை என்னத்த சொல்ல, எனக்கு ரொம்ப பெஸ்டா ஃபீல் ஆகுது. 3வது கேமரா. இந்த போனோட விலை வந்து 28,000 ரூபாய்ப்பா. அந்த கண்ணோட்டத்துல நான் இந்த மொபைலை பார்த்தப்ப கேமரா வர்த்தே இல்லை அப்படிதான் எனக்கு தோணுச்சு. ஏன் அப்படி என்னதான் கொடுத்து வச்சிருக்காங்கன்னு கேட்டா, கான்ட்ராஸ்ட் ரொம்ப கம்மியா இருக்கு. அதே மாதிரி குவாலிட்டி ஓவரால் கேமரால எனக்கு ஃபீலே ஆகல. ஏன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் 4K 30 FPS கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டெபிலைசேஷனுமே சூப்பரா இருக்கு. நல்லா இருக்க விஷயத்த நான் நல்லா இருக்குன்னு சொல்லிடுறேன். ஆனா மித்தபடி கேமரால எதுவுமே நல்லா இல்ல. அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. முக்கியமா போர்ட்ரேட் மொக்க. 1xல எடுத்து பார்த்தேன், ஆஹா ஓரளவுக்கு பரவாயில்ல, போன் தேறிடும் அப்படின்னு நினைச்சா 2xல எடுத்தோன்னே அப்படியே டெப்த் கம்மியாச்சு. என்னடா இது சந்தேகமா இருக்கேன்னு 3x 4x எடுத்தா அப்படிதான் சோழி முடிஞ்சு. மொத்தமாவே குவாலிட்டி முடிஞ்சே போச்சு. இதுலயும் ஒரு நல்ல காரியம் என்னன்னா லோ லைட். எல்லாருமே இதை நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க, நானும் அதையே தான் சொல்றேன். லோ லைட் நல்லா இருக்கு. கம்பேரிட்டிவ்லி ஐக்யூவையும் கம்பேர் பண்ணி பார்த்தேன், ஒரு சந்தேகத்துக்கு ரியல்மியோடையும் கம்பேர் பண்ணி பார்த்தப்போ இந்த விஷயத்துல இவன் கொஞ்சம் ஓகே தான். ஆனா சாம்சங் நல்லா இன்னும் ஆப்டிமைஸ் பண்ணணும், இன்னும் கேமராவை பெட்டரா கொடுக்கணும். இந்த போன்ல பிலோ ஆவரேஜ்ல தான் இருக்காங்க, ஓகேவா? ஓகே, 4வதா ப்ராசஸர்ப்பா. Exynos 1480 கொடுத்திருக்காரு. அதாவது Snapdragon 7 Gen 1 இருக்குல்ல, அந்த அளவுக்கு இவரை வந்து ஈடு கொடுப்பாராம். என்னடா அவங்க சொன்ன மாதிரியே தான் ஆண்ட்ராய்டு ஸ்கோருமே வந்திருக்கு. பட் CPU ஸ்பீட் செக் பண்றப்போ நல்லா இருந்துச்சு. டவுன்லோட் ஸ்பீடும் சரி ஓரளவுக்கு டீசெண்டா நல்லா தான் வந்துச்சு. ஆனா GPU செக் பண்றப்ப கொஞ்சம் டம்மி ஆயிட்டாப்ல. ஆதலால் BGMI மாதிரி கேம்ஸ் விளையாடும் போது எங்களுக்கு சூப்பரா லேகும் ஃபீல் ஆச்சு, நல்ல ஃப்ரேம் டிராப்பும் இருந்துச்சு. ஏன் சொல்றேன்னா, இப்போதைக்கு வந்த இந்த பட்ஜெட்ல வந்த போன்ஸ் இருக்குல்ல, iQOO, Realme, Redmi இந்த மாதிரி போன் இருக்குல்ல, இதுலலாம் இந்த அளவுக்கு ஒரு ஃப்ரேம் டிராப்போ லேகோ நாங்க பார்க்கல. அதே மாதிரி யோசிப்பீங்க, அப்ப ஹீட்டிங் இஷ்யூ இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கு. ஆனா நீங்க நினைக்கிற அளவுக்குலாம் இல்ல. நாங்களும் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்லாம் பண்ணும்போது 43 டிகிரி போச்சு. ஆனா நீங்க நார்மல் யூசேஜுக்கு யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹீட்டும் இல்ல. நார்மலா பேட்டரி எப்படி இறங்குமோ அதே மாதிரி தான் இறங்குது. ஏன் விளையாண்டிங்கன்னா வெறும் 25 நிமிஷம் நாங்கள் விளையாண்டு பார்த்ததுக்கே சூப்பரா நல்ல பேட்டரி ட்ராப் சூப்பரா தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி கேமிங்காக நான் ஒரு ஃபோன் தேடுறேன், அப்போ இதை வாங்கலாமா அப்படின்னு இப்போ ஒரு கேள்வி வருதுன்னா வாங்க வேணாம், வேற ஃபோன் வாங்கிக்கலாம். அதே மாதிரி சாம்சங் காரர் 50 பேத்துக்கு ஒரு உருட்டுறாரு. என்னன்னா 33% அதிக வேப்பர் சாம்பர் கூலிங் கொடுத்துருக்கேன்றாரு. சரி கொடுத்துட்டு போ, இதுல என்ன இருக்கு அப்படின்னா எல்லாருக்கும் தோணும், S24 Plus இருக்குல்ல போன வருஷம் வந்தது, அந்த அளவுக்கு இது வந்து ஈடு கொடுக்குமா? அதாவது பொய் சொல்லுங்க, ஓவரா என்ன சொல்லி என்கிட்ட தள்ளி விடாது. ஏன்னா S24 சீரீஸே வந்து கெட்ட சூடு சுடும். அதுலயும் நான் S24 Plus யூஸ் வேற பண்ணேன். அது எம்பிட்டு சூடும் தெரியுமா? அது ஸ்டார்டிங்ல அந்த போனை யூஸ் பண்றப்ப தெரியல. ஆனா யூஸ் பண்ணி ஒரு 2-3 மாசத்துல கொதிக்குது அந்த போனு. அந்த போனை கீழே போட்டு நான் உடச்சு வேற புட்டேன். அதுல என்னென்னமோ ப்ரொடெக்ஷன் கொடுத்தேன்னு சொன்னேன்.
ஒரு கர்மமும் தாங்கவும் இல்லை. அதனால நீ எஸ் சீரிஸுக்குன்னே இப்போ நீ 50 பேத்துக்கு ஒரு சம்பவம் வேற பண்ணிக்கிட்டு இருக்க. இவனை முடிச்சுட்டு உன்ட்ட கடைசியா அதுக்கு நான் வரேன். காத்திருந்து கண்ணி வச்சோட பிடிச்சிருக்கேன். சரி சரி போதும், இவரை ரொம்ப வருத்துட்டோன்னு நினைக்கிறேன். இவர் LPDDR 5X UFS 3.1 கொடுத்துருக்காராம். என்னால முடியலடா. இவனை என்னதான் செய்யன்னு எனக்கே தெரியல. இவன் அடிச்சும் பார்த்தாச்சு, அவுத்தும் பார்த்தாச்சு. IQவோட கம்பேர் பண்ணா LPDDR 5X UFS 4.1 கொடுத்துருக்காரு. உடனே சொல்லிடுவீங்க இந்த வந்துட்டா ப்ரொமோஷனை பண்ண அப்படின்னு. முன்னாடி கேமராக்கு ரியல்மி IQவோட கம்பேர் பண்றப்ப சந்தோஷமா இருந்துச்சுல, அதே மாதிரி இந்த மாதிரி இவன் தப்பு பண்றப்ப நம்ம கம்பேர் பண்ணி தானே ஆகணும். இவனுக்கு கேஸ் இருக்கு, இந்த போலீஸ் கேஸ் நிறைய இருக்கு. இதுல இவரை ஐபோனோட வேற ஆகுனா கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஒரே ஒரு விஷயம் சாம்சங்காக சொல்றேன், ஐபோனை ஓவர்டேக் பண்றேன்னு சொல்லிட்டு உன்னைய தாண்டி IQ ரியல்மி எல்லாம் போய்கிட்டு இருக்கேன். ஏன் இன்ஃபினிக்ஸே உன்னைய தாண்டி இருக்கேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பார்த்து பத்திரமா இரு. ஸோ 5 OS பொதுவாகவே சாம்சங் மேக்ஸிமம் லாங் டேர்ம் யூசேஜுக்கு தானே ஃபோன் கொடுப்பான். அதே மாதிரி தான் இதுலையும் கொடுத்துருக்கான். உண்மையிலே ரொம்ப வருஷம் யூஸ் பண்ணணும், இந்த கேமரா இதெல்லாம் எனக்கு தேவையில்ல, சும்மா ஃபோன் மட்டும் பேசுவேன் அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஃபோன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா செக்யூரிட்டி பேட்ச் 6 வருஷம் கொடுத்துருக்கான். மொபைலோட ஃப்ளாஸு பக்ஸு இந்த விஷயத்துல எல்லாம் சரி பண்ணிடும். மால்வேர் டேட்டா தெஃப்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லையுமே இது சூப்பராக ஹெல்ப் பண்ணும். வெறும் OS அப்டேட் மட்டும் கொடுக்காம செக்யூரிட்டி பேட்ச் 6 வருஷம் 5 வருஷம் கொடுத்துருவாங்க. பட் அதே அளவு 6 வருஷத்துக்கு இவன் OS அப்டேட் கொடுத்துருக்கிறது உண்மையிலே ஒரு சூப்பர். இப்போ பச்சை கோட்டை பத்தி பேசுவோமா? என்ன தேடுறாங்க? பொதுவாவே கிரீன் லைன் இஷ்யூனால வேற யாரு? நான் தான். ஆனா இப்ப புது பொருளியா இப்ப நம்ம சாம்சங் அதுக்கு நடுவுல வந்திருக்காரு. அவர் எல்லா போன்லயுமே சாஃப்ட்வேர் அப்டேட்டுக்கு அப்புறம் கோடு வேற போட்டு விட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனா அதை ரிப்பேர் கொண்டு போய் கொடுத்தா அவர் என்ன சொல்றாரு, முழுசா தப்ப நம்ம பக்கம் போட்டு விட்டுறாரு. ஏண்டா நியாயமா பண்ணுங்கடா, அநியாயம் பண்ணாதீங்க. பொதுவா கிரீன் லைன் வரதுக்கான ரீசன்ஸா சொல்லிடுறேன். AMOLED டிஸ்பிளேனால பொதுவாவே OnePlusம் சரி சாம்சங்கும் சரி AMOLED டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால இருக்கலாம். இல்லைன்னா சாஃப்ட்வேர் அப்டேட் பக்னால அப்டேட் பண்ணாலே லைன் வரும். இல்லைன்னா பிரைட்னஸ் வோல்டேஜ் மிஸ்மேட்ச்னால இருக்கலாம். இல்ல அப்படின்னா ஹீட் ஆர் பிரஷர் டேமேஜா இருக்கலாம். இல்ல லாங் டேர்ம் யூஸ் பண்றவங்க பிசிக்கல் டேமேஜ் ஆனா அப்படியும் இருக்கலாம். சில நேரங்கள்ல மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டா கூட இருக்கலாம். இது ரேர் தான், இருந்தாலும் பாசிபிள். ஆனா நமக்கு என்னவோ அப்டேட் பண்ணும்போது தானே நமக்கு இந்த மாதிரி லைன் பிரச்சனை எல்லாம் வருது. இது ஏன்னா ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேரும் டியூன் ஆகும்போது கூட இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஐயோ இன்னொரு விஷயம் சொல்ல போறேன்ட்டு, இதுல One UI 7 வேற கொடுத்துருக்காரு. உண்மையிலே One UI 7 ஒரு அற்புதமான OS இல்லையா? நல்ல கஸ்டமைசேஷன் பண்ணி எல்லாமே சூப்பரா இருக்கும். நம்மளும் வீடியோ போட்டு ஷார்ட்ஸ் போட்டு எல்லாமே போட்டிருக்கோம். ஆனா ப்ரீவியஸ் மாடல் இருக்கு இல்லையா, அந்த போனை One UI 7க்கு அப்டேட் பண்ண முயற்சிக்கும் போதுதான் ஏகப்பட்ட பேத்துக்கு கோடு விழுகுதான். இத எங்கள்கிட்ட இன்ஸ்டாகிராம்லயும் ஏகப்பட்ட பேர் சொல்லியிருந்தாங்க. சரி என்னன்னா எல்லாரும் இப்படி சொல்றாங்களேன்னு ஓட்டிங்கும் நாங்க போட்டு பார்த்தா அத்தனை பேர் இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. எல்லாரும் ஒவ்வொரு கதை சொல்றாங்க. முக்கியமா கஸ்டமர் சர்வீஸ் பத்தி தான் சொல்றாங்க. அதை விட முக்கியமா இந்த S சீரிஸ் இருக்குல்ல, எல்லாருமே நம்பி வாங்குவோம். ஆனா இந்த S23 சீரிஸ் இருக்குல்ல, அதுலதான் கோட போட்ட முனியமா இருக்காங்களாம். அதையும் மீறி கஸ்டமர் சர்வீஸ்ல போய் கேட்டா ஃப்ரீயாலாம் பண்ணி தர முடியாது, உன் வாரண்டி முடிஞ்சிச்சு, இல்லைன்னா காசு தான் பண்ணி தரேன். அதையும் மீறி நம்ம ஏதாச்சும் அவங்க பாலிசி பத்தி எல்லாம் கேட்டா ரெஸ்பான்ஸே கிடையாது. இப்ப எதுக்கு நீ இதெல்லாம் சொல்ற, உனக்கா இது நடந்துச்சு அப்படின்னு கேட்டா நம்மளை நம்பி அவ்வளோ பேர் டிஎம் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கான ப்ரூஃபையும் அமுச்சு வச்சிருக்காங்க. அதை வச்சுதான் நான் பேசவே செய்யறேன். ஓகேவா? இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப எனக்கு சுத்தமா சாம்சங் மேல இருக்க நம்பிக்கையே போச்சுப்பா. யார நம்பர்னே தெரியல தாசனா. ஏன்னா நம்மளுமே நம்ம சேனல்ல சாம்சங் ரெக்கமெண்ட் பண்றதுக்கு காரணம் என்னவா இருக்கும், ஒரு பாப்புலரான பிராண்டுப்பா, கஸ்டமர் சர்வீஸ்லாம் நல்லா வச்சிருப்பான்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். ஏன்னா 6 வருஷம் 7 வருஷம் 10 வருஷம் அப்டேட்டை கொடுத்து வச்சிருக்கான். அப்ப லாங் டேர்முக்கு இவன் வருவான் அப்படின்னு ஒரு ஹோப்போட தானே நம்ம எல்லாமே பண்றோம். ஆனா இவன் என்ன பண்றான், நடுவில் ஒரு கோடை போட்டு அனுப்பிடுறான். இது நியாயமா? சரி எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு சாம்சங் யூசர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் சொல்றேன், போன் ஹீட்டா இருக்கப்ப அப்டேட் பண்ணாதீங்க. அதே மாதிரி போன் சார்ஜ் போட்டு இருக்கிறப்ப ரொம்ப நேரம் யூஸ் பண்ணாதீங்க. இல்ல யூஸே பண்ணாதீங்க. சார்ஜ் போட்டு இருக்கப்ப நைட்டு ஃபுல்லா போனை சார்ஜ் போடாதீங்க. திருந்திங்கடா கண்ணு, திருந்திங்கடா. இது எல்லாத்தையும் சொன்னாலும் எனக்கும் அப்டேட் பண்றது கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஏன்னா 1 லட்ச ரூபாய்க்கு போனை வாங்கி நடுவில் கோடு விழுந்தா அப்புறம் எப்படி இருக்கும்?
சரி, இதே மாதிரி வேற எந்த பிராண்ட்ல உங்களுக்கு வந்து கோடு விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. வேற யாராவது உங்க ஃப்ரெண்டுக்கு வந்து கோடு விழுந்து இந்த மாதிரி மன உளைச்சலை சுத்திக்கிட்டு இருந்தாருன்னா அவருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, உதவிகரமா இருக்கும். ஓகேவா? டாட்டா.